மூன்று பேரும் அந்த புவனேஸ்வரியை வணங்கினார்கள். நம்பாள் அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணினாள். அப்பா தேவதைகளே, தேவதைகளுக்கும் பெரியவர்களாயிருக்கிற மும்மூர்த்திகளே, நீங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற முத்தொழிலையும் செய்வதற்கு நான் உங்களோடு கூடவே இருக்கேன். பிரம்மாவினிடத்திலே வாக்தேவியாய் சரஸ்வதியாய் நான் இருக்கேன். சாந்தமூர்த்தியான நாராயணா, தங்களிடத்திலே லட்சுமியாய் இருக்கேன். கைலாசவாசியான பரமேஸ்வரா, உங்களிடத்திலே ஞானத்தையே கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரியாய் உமாதேவியாய் நான் இருக்கேன். அதனால் நீங்கள் செய்ய முடியாத காரியங்களுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற சக்தி நானே என்று அம்பாள் சொல்லி அந்த மூன்று பேருக்கு ஸ்தானங்களை கொடுத்து அவர்களுக்கு சக்தியை கொடுத்து அனுப்பினார். அந்த புவனேஸ்வரியை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே அத்தனை பேரும் போகிறார்கள். அந்த புவனேஸ்வரி எப்படி இருக்கார்? நவநவாக்ஷர மந்திர ரூபிணி, நவாட்சரிங்கிற மகா மந்திரத்தினுடைய ரூபத்திலே இருக்கார். அந்த நவாட்சரிங்கிற மந்திரத்தை நவராத்திரி காலத்திலே யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு அம்பாள் பிரசன்னமாகிறாள் என்பதைத்தான் பெரியவர்கள் கண்டுகொண்டார்கள். நவநவாக்ஷர மந்திர ரூபிணி பவதாரணி புவனேஸ்வரி. புவனங்கள், புவனங்கிறது எத்தனையோ புவனங்கள். நாம் பார்க்கிறது இந்த உலகம், நமக்கு தெரிகிறது எதிரே ஒரு சூரியன், ஒரு சந்திரன், நட்சத்திர மண்டலங்கள், இவைகள் தானா? இது மாதிரி எத்தனையோ கோளங்கள், இது மாதிரி ஒரு அண்டம், இது மாதிரி எத்தனையோ அண்டங்கள், அத்தனை அண்டங்களை சேர்ந்தது பிரம்மாண்டங்கள், இத்தனையும் சேர்ந்துதான் புவனம். அகில புவனங்களுக்கும் ஈஸ்வரியாய் விளங்கிக் கொண்டிருக்கிறவள் இந்த அம்பாள் புவனேஸ்வரி. இவளை மந்திரத்தில் அடக்கிறார்கள். தெய்வத்தினுடைய தன்மையே மகரிஷிகள் கண்டுகொண்டது எங்கே? சொல்லுல, அக்ஷரங்களில். ஐம் க்ளீம் க்ரீம் சாமுண்டாயை விச்சே என்றதான நவாட்சர மந்திரத்தை குருமுகமாய் தெரிஞ்சு கொள்ளணும். குருமுகமாய் தெரிஞ்சு கொண்டு குருவே அம்பாள், அம்பாளே குரு. நாம் எந்த குருவை அடையிறமோ தேசிக ரூபேன தரிசிதாபியுதயாம் தயாவத்யா தத்தம், அன்போடு கூடவே எந்த குருவை நாம் தியானம் பண்றோமோ அந்த குருவனிடத்திலே அம்பாள் பிரசன்னமாகிறாள். அம்பாளே குரு, குருவே அம்பாள். அக்ஷரங்கள், வித்தைகள், ஞானம் எல்லாம் குருவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறது. அம்பாளே கொடுக்கிறதான அருள் அது. அதான் தயாவத்யா தத்தம். கொடுக்க முடியாத பெருமை பெற்றவளான புவனேஸ்வரி இந்த திரிமூர்த்திகளுக்கு மும்மூர்த்திகளுக்கும் அந்த பெருமையை கொடுத்தாள். இதை தவிர எத்தனையோ தேவதைகள் உண்டானார்கள். மனுஷியர்கள், ஆகாசத்திலே காணும்படியான நட்சத்திர மண்டலங்கள், சந்திர மண்டலங்கள், சூரிய மண்டலங்கள், மந்திர சக்திகள், எத்தனையோ விதமான மந்திரங்கள். இதிலே அம்பாளுடைய இந்த மந்திரம் புவனேஸ்வரி மந்திரமானது இப்போ சொல்லப்பட்டது நவாட்சரம், 9 அக்ஷரங்கள். 9ங்கிற எண்ணே உயர்ந்த எண். அந்த 9 எண்ணு, அந்த 9 நவமியில தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணினார். நவராத்திரி என்பதான 9 ராத்திரி வேளையிலே அம்பாள் பிரசன்னமாகிறாள். ராத்திரிங்கிறதுனாலே அது இருட்டு வேளைன்னு நினைக்கிறோம். ராத்திரிங்கிறது சாந்தி, மனமடங்கிற நிலை. கர்மா கிரியைகள் எல்லாம் ஒடுங்கி சுசுப்திங்கிற நிலையை கொடுக்கிறது ராத்திரி. அதனாலே மனசு ஒடுங்கிற நிலை. அதைத்தான் தியாக பிரம்மம் சொல்றார். சாந்தமூலே சௌக்கியமூலே சாரசதள நயரா துணிக்கைன வேதால் துணிக்கைன
ಸೌಖ್ಯವೂರೇ ಏದು ಸಾರಸದಳ ನಯನ. அந்த சாந்த நிலை, அந்த சாந்த நிலைதான் ராத்திரி. அந்த நவராத்திரிங்கிறது 2 ராத்திரி வருஷத்திலே வருது. வசந்த நவராத்திரி, சரத் நவராத்திரி. வசந்த நவராத்திரியிலே அம்பாள் வனதுர்கா, வனங்களிலே காடுகளிலே சஞ்சரிக்க முடியாத தேவியாய் இருக்காள். சாரதா நவராத்திரியிலே அம்பாள் எல்லாருடைய மனசிலையும் எல்லாருடைய வீடுகளிலும் தான் பிரசன்னமாய் இருக்காள். அந்த ஆனந்த நிலையத்தான் இந்த நவராத்திரியிலே நாம் ஒவ்வொரு ஸ்திரீகளை பார்க்கிற பொழுது அவள் தேவிங்கிற வடிவத்தில் இருக்கிறாள் என்று ஸ்திரீகளை பூஜை பண்ண முடியாத சமயம் அது. கன்னிகா பூஜை, சுவாசினி பூஜை, தம்பதி பூஜை என்றெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நவாட்சர மந்திரத்தினுடைய பெருமையைத்தான் இந்த தேவி பாகவதத்திலே விளக்கிறார். தேவி பாகவதத்திலே முதலே சொல்லப்பட்டது ஐம். இது வாக் பீஜாட்சரம், வாக்பவ மந்திரம் என்று பெயர். அடுத்தபடி கிளீம், இது காமராஜ பீஜாட்சர மந்திரம் என்று பெயர். அப்புறம் ஹ்ரீம் என்று மாய பீஜாட்சர மந்திரம். இந்த முதல் 3 பீஜாட்சரங்கள். பீஜம் என்றால் எல்லாத்துக்கும் விதை, காரணமானது. ஒரு சின்ன விதையிலே பெரிய ஆலமரம் உழைக்கிறது. ஒரு பெரிய மரங்கள் எல்லாம் முளைப்பதற்கு காரணமாயிருக்கிறது சின்னஞ்சிறு விதைகள் தானே. அதுபோலதான் ஒரு அக்ஷரத்திலே வருகிற சப்தமானது இவ்வளவு பெரிய சக்தியை நமக்கு கொடுக்கும் என்பதனாலே இதுக்கு பீஜ மந்திரம் என்று பெயர். இந்த பீஜ மந்திரத்தை சொல்வதனால் நாம் என்ன பண்றோம், மகாசக்தியை நம்மிடத்தில் எடுத்துக்கொள்றோம். நம்ம உடம்பே ஒரு பெரிய சக்தி. இந்த முக்குணங்களும் நம்முடைய உடலிலே கலந்திருக்கிறது. இந்த உடம்பிலே சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3ம் கலந்திருக்கிறது. இந்த 3ம் கலந்திருப்பதனால்தான் நாம் உடம்பு இயங்குகிறது. சத்வகுணம் என்பது நேர்மையை காட்டுறது, தமோகுணம் என்பது தூக்கம் அல்லது பொல்லாத்தனம் அல்லது பிறரை ஹிம்சிக்கிறது. இது அதே மாதிரி ரஜோகுணங்கிறது வேலை செய்வதற்கு வேண்டியதான பலம், வேகம், இவைகளை கொடுக்கிறது. இந்த 3 குணத்திலே தமோ குணமானது வேண்டியதில்லை. சத்வம் சஞ்சயதி, சத்வமானது உலகத்திலே எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளையும் உண்டாக்குறது. வாஸ்தவம் தான். ரஜோ ரஜ கர்மணி பாரதா, சத்வம் சுகம் சஞ்சயதி ரஜ கர்மணி பாரதா, ஞானமாவிருத்யது தமஹ பிரமாதே சஞ்சயத்யுதா. கீதையிலே அர்ஜுனனுக்கு சொல்ற ரஜஹா கர்மணி பாரதா. ரஜோகுணமானது கர்மாவை உண்டாக்குறது, தமோகுணமானது கீழே வீழ்த்துகிறது. அப்ப இந்த 3 குணங்களும் சேரணுமா என்று சொன்னால் 3 குணங்களும் சேருவது அவசியமாயிருக்கு. நமக்கு தமோகுணம் இருந்தால்தான் நாம் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு நித்திரையிலே இறங்குகிறோம். தூக்கம் அவசியம் இல்லையா நமக்கு? ரஜோகுணம் இருந்தால்தான் எழுந்து நடமாடி வேலைகளை செய்ய முடியும். பூஜை பண்ணுவதற்கும் உடம்பிலே பலம் வேண்டும். நாம் கஷேத்ராடனம் போறது, தீர்த்தாடனம் போறதுக்கும் பலம் வேண்டும். சத்துவகுணங்கிறது தான் எல்லாருக்கும் தானம் பண்றது, எல்லாரையும் அன்போடு நடத்துறது, எல்லாருக்கும் உபகாரம் பண்றது. இதெல்லாம் சத்துவகுணம். எப்படி இருக்கிறது? திரி, எண்ணெய், தீபம் 3ம் சேர்ந்தாத்தான் விளக்கு. இதுல 3ம் அவசியம். திரி, எண்ணெய், தீபம் 3ம் இல்லாத போனால் எப்படி வெளிச்சம் உண்டாகும்? அதனால இந்த வெளிச்சம் உண்டாவதற்கு 3ம் காரணம். இதுல 3 குணங்களும் இந்த 3 விதமான வஸ்துக்களுக்கு சமானம். திரி, எண்ணெய், தீபம் 3க்கு சமானமானது 3 குணங்கள். இந்த 3 குணங்களால் தான் உலகத்தையே படைக்கிறாள், காப்பாற்றாள், அழிக்கிறாள் பரமதேவதை. இதிலே முதல் சொல்லப்பட்டதான மந்திரம் ஐம் என்னும்படியான வாக்பீஜ மந்திரம். இந்த வாக்பீஜ மந்திரத்தினுடைய பெருமை எல்லையில்லாத பெருமை. மகாகவிகள், மகான்கள், மகரிஷிகள், பிரம்மாதி தேவதைகள் இந்த வாக்பீஜ மந்திரத்தினால்தான் பெரிய வாக் விலாசத்தை அடைஞ்சவர்கள். அதிலே இந்த தேவி பாகவதத்திலே மகரிஷியான சத்தியவிரதருடைய சரித்திரத்தை சொல்றார். அந்த சத்தியவிரதர்கிறவர் ஆதியிலே எப்படி இருந்தார்? அவர் ஒன்றுமே தெரியாதவராய் இருந்தார். ஒன்றுமே தெரியாத மூர்க்கனாய் பிறந்தார். அவர் தேவதத்தன்கிறதான ஒரு ரிஷிக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். பிள்ளை பிறக்கிற போது
புத்திரகாமேஷ்டி பண்ணி பிள்ளை பிறந்தார். புத்திரகாமேஷ்டிலே மந்திரங்களை ஒழுங்காய் ஸ்வரம் ஒழுங்காய் உச்சரிக்காமல் போனதனாலே இந்த பிள்ளை மூர்க்கனாய் மூடனாய் பிறந்தார். படிப்பறிவு இல்லாமல் எழுத்தறிவு இல்லாமல் பேச்சு திறமை இல்லாமல் இந்த சத்தியவர்தன்கிறவன் கிடந்தார். ஆனால் உடல் வளர்ந்தது, உள்ளமானது தெரிகிறது. தனக்கு பேச வரவில்லையே, தன்னால எதையும் செய்ய முடியவில்லையே, தன்னால் எதையும் படித்து தெரிந்து கொள்ள முடியவில்லையேங்கிறதான அந்த துக்கம் இந்த பிள்ளைக்கு இருந்தது. ஆனால் பிள்ளைக்கு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அது என்ன பண்ணுவான்? நாளாக நாளா வளர்ந்து 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 போனான். உள்ளுக்குள்ளே தாபம், ஐயோ நான் எதற்கும் உபயோகம் இல்லாமல் இருக்கேனே, பன்றி போல் வளர்ந்து பெரும் சரீரத்தை எடுத்து நிற்கிறேனே, பசி எடுக்கிறது, நிறைய சோறு திங்கிறேனே, உடல் வளர்கிறது, என்னால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே உள்ளுக்குள்ளே ஒரு தாபம். இந்த பశ్చాத்தாபத்தினாலேயே வாடி வதங்கினான் சத்தியவர்தன். இந்த சத்தியவர்தன் கஷ்டப்படுகிற நிலையை யார் அறிவார்கள்? ஆனால் ஊரெல்லாம் பரிகாசம் பண்ணித்து, இவன் மூடன், இவன் மூர்க்கன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று எல்லாருமே பரிகாசம் பண்ணினார்கள். அந்த பரிகாச பேச்சையும் தாங்கிக் கொண்டு ஒரு நாள் வெளியூர் போனான். வெளியூர் போற பொழுது தாயார் அவனுக்கு கட்டுசாதம் கட்டி கொடுத்து, அப்பா உன்னுடைய பந்துக்கள் இருக்கிற இடத்துக்கு போ, இந்த ஊர் வேண்டாம், இந்த ஊரிலே உன்னை எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறார்கள், கொஞ்ச காலம் நீ வெளியூருக்கு போ என்று தாயார் அனுப்பினார். தாயார் கொடுத்ததான அந்த கட்டுசாதத்தையும் பாதேயத்தையும் எடுத்துக்கொண்டு தான் காட்டு வழியாய் போனான். காட்டு வழியாய் போகிற பொழுது அந்த இடத்துல அருமையான ஒரு மரத்து நிழலிலே உட்கார்ந்து கொண்டு தனக்கு பசி வேளையிலே ஆகாரம் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தான். அந்த சமயத்தில்தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்கிறது. என்ன நடந்தது? அந்த இடத்துல ஒரு பெரிய பன்றி, காட்டு பன்றி பயங்கரமாய் அடிபட்டு ரத்தம் கொட்ட, அக்ரே விரஜல்தம் ருதிராபிசக்தம், அக்ரே விரஜல்தம் ருதிராபிசக்தம் விஸ்வாமுனி சூக்கரவார்த்தமாகதம், அக்ரே வஜல்தம் தயாதிவேத அதிகம் பமானக, தயாதிவேததிகம் பமானக, தார ஸ்வதம் பீஜ மதோச்சார, தார ஸ்வத பீஜ மதோச்சார, அக்ரே விரஜல்தம். புறப்பட்டான் சேனையை எடுத்துக்கிட்டு. மந்திரி தடுத்தாரு. யார்கிட்ட போறீர்? பரத்வாஜர்த்தியா. திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம். மகர்ஷிகள்கிட்ட போய் உங்களுடைய ஜம்ப சாயாதியா, பிரம்ம தண்டத்தை எடுத்து வச்சாருன்னா அவ்வளவுதான், எல்லாம் பறக்கும். நீ கேள்விப்பட்டது இல்லையா? வசிஷ்டருக்கு எதிரே விஸ்வாமித்திரனுடைய சேனை எந்த கதியாச்சு? அடங்கினான் யுதாஜித்து. இப்படி பரத்வாஜனுடைய ஆசிரமத்திலே இந்த மனோரமா தன்னுடைய பிள்ளையான சுதர்சனன் அவன் இருக்கிற போது அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இவனை கண்டு பரிகாசம் பண்ணினார்கள். அழகு அழகு அழகுன்னு உருவா இருக்காண்டா, வாயத்தறக்க தெரியலடா, தலகுனிறான்டா, பேசினா பதில் சொல்லலடா, இவன் யாரா? நபும்சகன்னார். இவன் பேடி, கிளீபன். பேடிக்கு சமஸ்கிருதத்திலே கிளீபன் என்று பெயர். எல்லா பிள்ளைகளும் கிளீபன் 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 என்று சொல்ற பொழுது இவனுக்கு துக்கம் தாங்கல. தன்னை பார்த்து கிளீபன் என்று சொல்லவாவது, ஆனால் கிளீபன் என்று என்ன அர்த்தம்னு தெரியாது. கிளீபன் என்றால் பேடி என்று அவன் கண்டானா, என்னமோ பிள்ளைகள்லாம் கிளீபன் கிளீபன் தன்னை பார்த்து கூப்பிடுறாளே, அதுதான் தனக்கு பேர் போல் இருக்குன்னு நினைச்சிருந்தான். எல்லா பிள்ளைகளும் கிளீபா